முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். அண்ணாமலை தனது பேச்சில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடினார். குறிப்பாக சாராயம் விற்ற காசில்தான் திமுக முப்பெரும் விழா கரூரில் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான செந்தில் பாலாஜியை திமுக பாராட்டியதை சுட்டிக்காட்டி ஊழல் பட்டம் தரப்பட்ட செந்தில் பாலாஜியை வைத்து திமுக முப்பெரும் விழா நடைபெற்றுள்ளது என்றார். அதேபோல் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு எடுபிடியாக மாறிவிட்டதாக விமர்சித்த அண்ணாமலை அக்கட்சி தனது பெயரை எடுபிடி கட்சி என்று மாற்றிக்கொள்ளலாம் என்றும் கிண்டலாக குறிப்பிட்டார். மேலும் மு.க.ஸ்டாலினின் காவிரி குறித்த நிலைப்பாட்டை விமர்சித்து மண் குதிரையை நம்பி காவிரியை நோக்கி புறப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். நேற்று கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா, அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் நேற்று நடத்தியிருக்கின்றார். எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் தோன்றியது. காரணம், இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம், இந்த மாவட்டத்தில் 2 திருடங்க இருக்காங்க. ஒரு பெரிய திருடன், அவர் பேர் செந்தில் பாலாஜி, சின்ன திருடன் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார். எனக்கு 8 ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது உலகமகா உத்தமர் செந்தில் பாலாஜி, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார். இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா இப்படித்தான் நடந்திருக்கு. எந்த மாவட்டத்தில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ, ஊழல் பட்டம் கொடுத்தாரோ, இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த 2 பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார். 2026 தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு. அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்துல மண் குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று. பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான். அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசுல சாராய காசில் நடத்தப்பட்ட விழா. சாராய மந்திரியாக 3 ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்துல தான் இன்னைக்கு கரூர்ல இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதைவிட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேறென்ன சான்று வேண்டும்? அதிமுகவுடனான கூட்டணி குறித்து கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை என்டிஏவில் இருந்து வெளியேறிய தினகரனை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன் என்று தெரிவித்தார். மேலும் பன்னீர்செல்வம், தினகரன் போன்றோரை கூட்டணியில் சேர்ப்பது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் கூறினார். ஒரு கூட்டணியில் எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு சந்தோஷம் என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றியதாக எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்தை வரவேற்ற அண்ணாமலை அது உண்மை என்று உறுதிப்படுத்தினார். மேலும் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமிதான் என்றும் அதற்காக பாஜக உழைக்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். இது தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணியின் பிணைப்பை மேலும் வலுப்படுத்துவதாக கருதப்படுகிறது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவது குறித்து பேசிய அண்ணாமலை விஜய்க்கு வரும் கூட்டம் அமைதியாக வந்து சென்றால் சந்தோஷம் என்று கூறினார். மேலும் பொது நிகழ்ச்சிகளில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதில் விஜய் மற்றும் அரசுக்கு பொறுப்பு உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்கள் வரி பணத்தில் ₹1 கூட சம்பளம் வாங்காத நான் கணக்கு காட்ட வேண்டியுள்ளது. என் சொந்த சம்பாத்தியத்துக்கும் நான் கணக்கு காட்ட வேண்டியுள்ளது என்று அண்ணாமலை தெரிவித்தார். இதன் மூலம் அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட நிதி விவகாரங்கள் குறித்த விமர்சனங்களுக்கு அவர் பதிலளித்துள்ளார்.